ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னுடைய கோல்ட் ஷாப்பிங் vlog. அக்ஷய திருதியைக்காக நான் வந்து கோல்ட் ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அன்னைக்கு எப்படி இருந்தது, நிறைய ஸ்டோர்ஸ்ல எவ்வளவு க்ரௌட் இருந்தது, கோல்டு ரேட் என்ன, எவ்வளவு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ்ல வாங்கியிருந்தேன், என்னென்ன பார்த்திருந்தேன், என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து செக் பண்ணியிருந்தேன், இது எல்லாமே உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அக்ஷய திருதியைக்கு வந்து பாண்டியில புதுசா அந்த ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை வந்து பாண்டியில இருக்க நேரு ஸ்ட்ரீட்ல ஓபன் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஒரு செகண்ட் பிரான்ச். ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து அந்த சில்க்ஸ் இருக்குல்ல, ஸ்ரீகுமரன் சில்க்ஸ் அங்கேயே இருக்கு. ஸோ வந்து இந்த பிரான்ச் ஓப்பனிங்காக ஒரு செவரனுக்கு 2500 நமக்கு வந்து என்டையரா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம அந்த அவுட்லெட் நியூ அவுட்லெட் இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா, ஒரு சும்மா ஒரு செக் பண்ற மாதிரி ஒரு விசிட் மட்டும் ஒன்று போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி ஷாப், நம்மளுடைய கௌதம் ஜுவல்லரிக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். எல்லா அக்ஷய திருதியைக்கும் வாங்க முடியாம போனாலும் ஏதாவது ஒன்னு ரெண்டு அக்ஷய திருதியைக்கு கண்டிப்பா ஒரே ஒரு கிராம் காயின் அது வாங்கணும்னு ஆசைப்படுவேன். பிகாஸ் நம்ம கிட்ட பொதுவாவே வந்து அந்த மாதிரி காசு அமௌண்ட் வந்து நம்ம கையில வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது டைம் ஒரு சேவிங்ஸ் வந்து எண்ட் ஆகுது, அந்த டைம்ல தான் நம்ம ஏதாவது கோல்டு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல அக்ஷய திருதியை வருதுன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1000 2000 அந்த மாதிரி எடுத்து வச்சு போயிட்டு சின்னதா ஒரு காயின் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிளஸ் அத்தைக்குமே வந்து காயின் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காயின் எடுக்கலாம், எடுத்தோடனே காயின் எடுத்துட்டோம்னா நம்ம நியூ அவுட்லெட்ஸ்ல என்னென்ன திங்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த மத்த பொருள் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டேன்றதுனால ஸ்ரீகுமரன்ல வந்து நிறைய க்ரௌட் இருந்தது. அண்ட் அவுட்லெட் அந்த சைஸ் வந்து குட்டி தான், ரொம்ப குட்டியா தான் இருந்தது. ஆனா க்ரௌட், ஏன்னா இனாகுரேஷன் இருக்குன்றதுனால நல்ல க்ரௌட் இருந்தது. அட் த சேம் டைம் பார்க்கிங் இன்னும் சுத்தமா கிடைக்கவே இல்லை. ஒரு வழியா வந்து ஒரு சைட்ல ஒரு சின்ன கேப் கிடைச்சது. அதுல பார்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அது ஓப்பன் பண்ணி கரெக்டா ஒரு 1 hour தான் இருக்கும். நாங்க போன டைம் ஒரு 11 11:30 இருக்கும். ஓப்பன் பண்ண டைம் வந்து 10:30. ஸோ அந்த க்ரௌடு, அந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து அங்கே இருந்தாங்க. உள்ளேயே நுழையவே முடியல. அது மாதிரி அந்த சண்டை மேல எல்லாம் வச்சு ரொம்ப வந்து சத்தமா ஒரு அந்த ஓப்பனிங் டேல எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்தது. நான் ஹேர் வாஷ் பண்ணிருந்தேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நான் பைக்ல ஏறி உட்காந்து வந்துட்டேன். ஸோ ஹேர் கொஞ்சம் அப்படியே வாட்டரியா அப்படியே இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்க்க போனது அந்த காடா பேங்கிள்ஸ் தான். எனக்கு அந்த பேங்கிள் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. பட் எடுத்த உடனே வெயிட் வந்து 4 சவரன் 5 சவரன்ல தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ வெயிட்ல ஒரே ஒரு பொருள் போடுறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல. அதனால நான் எப்பவுமே இது எடுப்பேன், போட்டு பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் மனசு வராம வச்சிருவேன். சோ நான் கையில போட்டிருக்கிறது 5 பவுனு. இந்த 2 பேங்கிள் 2.5 பவுன் 2.5 பவுன், இதுவும் 5 பவுனு. இந்த 2.5 பவுன் 2.5 பவுன் பேங்கிள் சத்தியமா வர்த். ஏன்னா பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஆனா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த 5 பவுன்றது ஒரே பேங்கிள் நல்லா அழுத்தமா நல்லா அழகாவும் இருந்தது. அப்புறம் பக்கத்துல மாட்டல் பார்த்திருந்தேன். என்கிட்ட இல்லாதது இந்த மாட்டல் ஒரு விஷயம், இந்த காடா பேங்கிள் ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நான் இங்க எவ்வளவு வேஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்தேன். இது 18% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க இந்த மாட்டலுக்கு. எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது. ஸோ அதனால வந்து நான் வாங்கல. எவ்வளவோ குறைச்சாலுமே வந்து அவங்க வந்து 15% கம்மி பண்ணி இந்த மாட்டல் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் அங்க ரிங்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். ரிங்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. பட் நான் பார்த்தேன், பட் எனக்கு வாங்குற மாதிரி இல்ல. நாங்க வாங்கின பொருளோட எஸ்டிமேட், அதாவது மாட்டோட எஸ்டிமேட் வந்து 1,39,121 rupees வந்துருந்துச்சு. கோல்டு வந்து 1 கிராம் வந்து 8000 கிட்ட வந்துருச்சு அந்த டைம்ல. சோ அங்கெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அடுத்து நாங்க எங்களுடைய கடை கௌதம் ஜுவல்லரிக்கு வந்து போயிருந்தோம். அங்க போயிட்டு ஸ்ட்ரைட்டா நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோடனே எங்களுக்கு வந்து இன்னைக்கு அக்ஷய திருதினால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சமோசாஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பில்லிங் வந்து ப்ரொசீட் பண்ணோம். பில்லிங்க்கு வந்து நாங்க காயின் இங்க எடுத்திருந்தோம், கோல்டு காயின். இங்க வந்து கோல்டு காயின்க்கு வந்து 0% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஆனா ஸ்ரீகுமரன்ல 1% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. சோ இங்க 0% வேஸ்டேஜ் தான் அங்க வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு என்டையரா 55,000 கிட்ட எங்களுக்கு வந்திருந்தது. 56,000 கிட்ட வந்தது. நாங்க கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி, ஏன்னா ரெகுலரா இங்கதான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி 55,000 நாங்க வந்து அவர் டிடெக்ட் பண்ணியிருந்தாரு கோல்டு பிரைஸ்ல. ஐ மீன் என்டையர் பில் வந்து 1000 rupees குறைச்சிருந்தாரு. வேஸ்டேஜ் 0% போட்டுட்டாரு. ஸோ 100% ப்ராஃபிட். 10 out of 10 தான் இந்த ப்ராஃபிட் எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அங்க ஒரு நியூவா லான்ச் பண்ணியிருந்த ஒரு மாடல் வந்தது. இந்த மாடல் வந்து 3 பவுனா, லைக் 1.5 பவுன் அண்ட் 1.5 பவுன், 3 பவுன் போல சூப்பரா இருந்தது, பாக்குறதுக்கு அழகா இருந்தது. என்னுடைய முகூர்த்த மாடலும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், இதோட பெருசா இருக்கும். அது 3 பவுன் தான், ரொம்ப அழகா இருக்கும். நான் நிறைய அக்கேஷன்ல போட்டிருப்பேன். இது சிமிலரா அதே மாதிரிதான் இருந்தது. பட் மேல அந்த லக்ஷ்மி இது வந்து ரொம்ப அழகா பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க பார்த்தாலும் தெரியும், கடையில செம்ம க்ரௌட். நேரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா க்ரௌட். மார்னிங் டைம்ல இவ்வளவு க்ரௌட் இருக்குமான்னு தெரியல. பட் இந்த அக்ஷய திருதியை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பொருள் வாங்க வரவங்க எல்லாம் வந்து மார்னிங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்ல க்ரௌடா இருந்தது. பைக் விட கஷ்டமா இருந்தது, பைக் எடுக்க கஷ்டமா இருந்தது. எல்லாம் முடிச்சு நாங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டோம். நாங்க வந்து வரும்போது வந்து எங்களுக்கு இந்த அளவு க்ரௌட் இல்ல. பட் போகும்போது வந்து நாங்க குறுக்கு எல்லாம் புடிச்சு போற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் ஃபுல்லா பவர் பேக்டா இருந்தது க்ரௌடு.
அண்ட் அங்க வந்து இந்த டைம் சம்மர்ன்றதுனால நிறைய இடத்துல நீர்மோர் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இங்க வந்து நாங்க கொஞ்சம் மோரெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போயிருந்தோம். ஸோ அவ்வளவுதான், இந்த vlog முடிஞ்சிச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை, ஹாவ் a nice day and happy Sunday.